ஒரு உண்மையான விஷயம் சொல்லட்டா? நம்ம நிறைய பேருக்கு நல்லது செய்கிறோம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் அவங்க முன்னேற்றத்துக்கு தள்ளுறாங்களோ இல்லையோ, ஆனால் நம்மக்கிட்ட நீ பண்ணுறது தப்புதான்பாங்க. சில நேரங்களில் நம்ம அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டாலோ இல்லை உதவி கேட்டாலோ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைட்டாக இருப்பாங்க. அப்போவும் அவங்களும் தெரிஞ்சுக்கோங்க, முன்னாடிலாம் மனுஷங்களை முதல்ல படிச்சுக்க கற்றுக்கணும், அவங்கள தெரிஞ்சுக்க கற்றுக்கணும். அதை தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டோம் நம்ம தோல்வி ஆகிடுவோம். இப்போ கூட தெரிஞ்சலைன்னா என்ன பண்ண முடியாது. நமக்கு தோல்வியோட பல விஷயங்களை பாடங்களை கற்றுச்சிட்டு இருந்தோம் கூட, இன்றைக்கி நம்ம புரியாமல் இருக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். இப்போது ஒருத்தருக்கு உங்களோட வழி புரியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பயம்னா என்னென்ன, உங்களுடைய பயம், வாழ்க்கையை பற்றின பயம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியல, உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு அர்த்தம். சரியா? பயம் வருதா இல்லையான்னு உங்களை பார்க்குற அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு மூவி எடுக்கிறாங்க, படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகிட்டுனா உடனே என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக கிளாப் பண்ணுவாங்க. ஆனால் படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா உடனே விசில் அடிப்பாங்க. இதுதான் மனுஷங்க. சரியா? நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் அழுகிறப்போ தோள் கொடுப்பான். சரியா? நான் இருக்கேன்டா உனக்குன்னு அட்வைஸ் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பேசுகிறப்போ எல்லாத்தையுமே கேட்பாங்க, ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, இதுதான் அப்படின்னு. சரியா? நீங்கள் அப்படியே கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா கை நீட்டுவாங்க, நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இவங்கெல்லாம் உண்மையான ஃப்ரெண்டு. உங்கள் ஃப்ரெண்டு யார், உண்மையான ஃப்ரெண்டா பேட் ஃப்ரெண்டா நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ உள்ள பீப்புள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சுயநலக்காரங்க தான். சரியா? எவ்வளோ குவைட்டாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து கேட்கும்போது ஐயோ இவர் நம்மக்கிட்ட ஏதாவது உதவி கேட்டுருவாளோ. இந்த இன்சிடெண்ட்டை நான் நிறைய முறை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எப்படி தெரியுங்களா? எங்கடானு என்கிட்ட பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. எதுக்காகனா, நான் இவங்களுக்கு செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் நான் யார்கிட்டையும் கேட்கவே மாட்டேங்கிற ஒரு ப்ராமிஸில் தான் நான் இருக்கேன். ஆனால் நம்ம பேசிட்டா ஏதாவது உதவி கேட்டுருவாளோ அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி அலர்ட்டான மனுஷங்க முன்னாடி நாம் என்ன பண்ணணும், சாதிச்சு காட்டணும். எப்படி சாதிக்க போகிறீங்கிறத உங்களோட தெளிவான பதிலாக நீங்கள் சொல்லுங்கள். சரியா? நம்ம கண்ணாடி முன்னாடி இன்னும் முகம் பார்க்குறீங்கல்ல, யார் ஃபஸ்ட்டு சொந்தமாக இருக்கணும் தெரியுமா? உங்கள் ஃபேஸ். நீங்கள் தான். அழுகையோ சுகமோ துக்கமோ அந்த கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் அழுறீங்கல்ல, அந்த க்யூட்டான முகம் இருக்குல்ல, அதுதான் ரெண்டாவது சொந்தம். நீங்கள், உங்கள் கண்ணீர். மூணாவது, இப்போ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உடனே இதில் ஒருத்தர் பார்க்குறீங்க. மூணாவது, நீங்கள் தான் எனக்கு மூணாவது சொந்தம். நாலாவது, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. யார் தெரியுமா? எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வந்து பேச சொல்லி நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு என்கரேஜ் பண்ணதில்ல, அது என்னோடய நிழலானது, என்னோடய சொந்தமாக, என்னோடய உறவா, என்னோடய தம்பியா, என்னோடய பலமா, என்னோடய அக்காவா, என்னோடய அண்ணனா, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியது. சரியா? ஸோ பார்த்தீங்களா, இந்த 4 பேர் தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். உங்கள் கேமரா, உங்கள் கண்ணாடி, உங்களை ஜட்ஜ் பண்ணாத அந்த விஷயம், உங்கள் வியூ. சரியா? இதுதான் உண்மை, வேறு யாரும் கிடையாது. சாகிற வரைக்கும் இவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, உங்களை பிரிக்க முடியாது. மனுஷங்களால் காயங்கள் வரலாம், ஆனால் உங்களாலேயோ உங்களோட வியூவர்ஸாலேயோ இல்லாட்டி உங்களுக்கு சொந்தமாக கடவுள் கொடுத்த அந்த பந்தங்களாலேயோ லட்சக்கணக்கான சொந்தங்களாலேயோ காயம் வரப்போகுதுன்னா எதுவுமே வரப்போகிறதில்ல. அதுதான் உங்கள் பலம். புரிஞ்சுதா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வித்தவுட் ஃபெயில்.